இறால் கிரேவி செய்வதற்கு இறால் தேவையான அளவு இறால் கிரேவிக்கு தேவையான தக்காளி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி ஆகிய பொருட்கள். இப்போ நம்ம வந்து ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். ப்ரான் தொக்குக்கு மண் சட்டியில் பண்ண போகிறோம். மண் சட்டி ப்ரான் தொக்கு. இந்த பேன் வச்ச பிறகு மண் சட்டியை வச்சுட்டு ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ரெண்டுலேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கான ஆயில் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆயிலில் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். மண் சட்டி வச்ச பிறகு மண் சட்டி ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றிக்கோங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஹீட் ஆகுது ஆயில். ஸோ ஹீட்டான ஆயிலில் சோம்பு போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இந்த சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த சோம்பு நல்லா பொரியட்டும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சோம்பு நல்லா பொரியுது. இதில் நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுவேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம மூடி போட்டு வதக்கிறதுனால வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம். நல்லா உங்களுக்கு வதக்கி விட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். அப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன்
2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஒரு ஸ்பூன் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலரி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு நான் மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு. கொஞ்சம் நல்லா கலரி விட்டு கொஞ்சம் லைட் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மசாலா கொஞ்சம் வெந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இறாலில் வந்து 1 kg இறால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இறாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மசாலாவோட இந்த இறாலை நல்லா கிளறி வச்சுக்கலாம். தண்ணியே ஊற்ற வேணாம். ஸோ இதை வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணலாம். எவ்வளோ தண்ணி வருது. ஸோ இந்த ப்ரான் வந்து நல்லா வேகணும். இதை நல்லா கிண்டி விடலாம். இந்த ப்ரான் நல்லா வேகணும். பாலை பார்த்துக்கோங்க. அது நான் சாப்பிட ரைஸ் மூடி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை மூடி போட்டு வரைக்கும் பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோம். இந்த ப்ரான் வந்து குக்காக இருக்குது. ஸோ இந்த மசாலா வந்து பிரிஞ்சு வரட்டும். ஸோ நம்ம மூடி போடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சொல்லு. நம்ம திறந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் நம்ம ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். மசாலா பிரிஞ்சது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் மசாலா மட்டும் திக்காய் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரான் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், தனியாக சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ப்ரான் தொக்கு ரெடி.